பெரிய கஷ்டத்துலேருந்து மீண்டு ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கீங்க. அது பெரிய பாக்கியம். ஆனால் எல்லாத்தையும் சமாளிச்சிங்க பாருங்கள், அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப சூப்பர். சமாளித்து வரீங்க. இந்த சுக்கிரபகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3-8 குடை அதிபதி, சகாயாதிபதி, அஷ்டமாதிபதி. நிறைய முயற்சிகளை மேற்கொள்வீங்க, ஜெயிப்பீங்க. ஆனாலும் உடம்பை கவனிச்சிக்க மாட்டேங்கிறீங்க, கஷ்டம் வரும். இதுதான் சுக்கிரபகவானோட காரகத்துவம். அந்த வகையில் இது வரைக்கும் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பகிர்வு ரோகம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல கேதுவோட இணைந்து ஓரளவுக்கு உங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு தைரியத்தை கொடுத்தார், தொழில் வியாபாரத்தில் ஒரு தைரியத்தை கொடுத்தார், நீங்கள் எடுக்கிற காரியங்களில் ஒரு தைரியத்தை கொடுத்தார். சூப்பராக அப்படியே முன்னேறி வந்தீங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. கடன் அடைச்சிட்டிங்க, ஓரளவுக்கு பரவாயில்லை. உடம்பும் பரவாயில்ல கொஞ்சம் முன்னை விட. ஆனாலும் ஜென்மராசியில் சனீஸ்வர பகவான் உள்ள நுழைஞ்சிலேருந்தே ஒரு சோர்வு வந்துட்டு இருக்குங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம் போ அப்படின்னு. ஆனாலும் 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு, 6ஆம் இடத்துல இருக்கிற கேது மறைந்தால் அந்த மறைந்து கெட்டவன் கெட்டில் கெட்டிடம் ராஜயோகங்கிறத உங்களுக்கு கொடுத்துட்டுருக்காங்க, சமாளிச்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இந்த பகிர்வு ரோகம் அப்படிங்கிற 6ஆம் இடத்தை விட்டு விலகி கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துக்கு வந்து நீச்சம் அடைகிறார் சுக்கிர பகவான். 7ஆம் இடம் நீச்சம். ஏன்னா உங்கள் ஜென்மராசியில் தான் அவர் உச்சம். ஆனால் நீச்சம் அடைகிறது ரொம்ப பரவாயில்லைன்னு சொல்லலாம். ஏன்? உங்கள் ராசிநாதன் குரு பகவானிற்கு பகை கிரகம். இந்த பகை கிரகம் நீச்சம் அடைந்து வலிமை இழந்தால் உங்களுக்கு ரொம்ப சூப்பர். ஆனாலும் எல்லா விஷயத்துலையும் நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். ஏன்னா நீச்சமடைந்த சுக்கிர பகவான் சில வேலைகளை உங்களுக்கு இது பண்ணுவார், முடக்கிறதுக்கு பார்ப்பார். அதெல்லாம் நீங்கள் உஷாராக அப்படி போயிட்டு இருக்கணும். வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அதே சமயம் வாழ்க்கை துணையோட சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். கூட்டாளிகள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க தொழில் வியாபாரத்தில். அதேமாரி உத்தியோகத்துலேயும் நண்பர்கள் ரொம்ப அந்த சக நண்பர்கள், கொலீக்ஸ், அவங்களாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க.